வணக்கம். தேர்தல் முடிஞ்சிருச்சு. ரிசல்ட் வந்துருச்சு. புது ஆட்சி அமைய போகுது. அதனால புது துண்டு. என்னடா கட்சி மாற்றியான்னு கேட்டீங்களா? ஆமா கட்சி மாற்றேன். என்ன வெட்கமே இல்லையானா? வெட்கம் கிடையாது. எதுக்கு வெட்கப்படணும்? மக்கள் முடிவு பண்றாங்க. இந்த ஆட்சி வேணாம். நாங்க மாற்றத்தை எதிர்பார்க்கணும். மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு விஜயனை தேர்ந்தெடுக்கிறாங்க. என்ன தொகுதி? என்ன வேட்பாளர்? அவர் என்ன பண்ணுவாரு? அவர் தகுதி என்ன? நாளைக்கு யார் அமைச்சராவா? உயர்கல்வித்துறை அமைச்சர் யாரு? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் யாரு? இந்த அமைச்சர் யாரு? அந்த அமைச்சர் யாரு? அறநிலைத்துறை அமைச்சர் யாரு? இதெல்லாம் எதுவுமே பார்க்காம விஜயனை சிஎமாக்கணும். எங்களுக்கு மாற்று வேணும்னு சொல்லிட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து விஜயனை சிஎமாக்கியிருக்காங்க. அப்படி அவங்க ஆக்கிட்ட பிறகு நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே அதாவது ஒரு ஒரு நாலேஜ்டு பீப்புளாக இருக்கிறப்ப நான் மட்டும் எதுங்க முற்போக்கு அது இது சமூக நீதி சமத்துவம் அம்பேத்கர் பெரியார் கொள்கை இந்த துண்டோட கொள்கையில் இருக்கிறாங்க. ஆனால் அது தேவையில்லாத பேச்சு. அவ்வளோதான். மக்கள் அதுவாக இருக்கிறப்ப நான் இதுவாக இருக்க விரும்பல. அதனால் நானும் இது ஒரு நாலேஜ்டு பர்சனாக மாற முடிவு பண்ணிட்டேன். அதனால் துண்டு மாற்றிட்டேன், கட்சி மாறிடுச்சு. அவ்வளோ என்ன பண்ண முடியும்? என்ன மாதிரியான நாடு தமிழ்நாடு? எப்பேற்பட்ட நாடு, எப்பேற்பட்ட மக்கள், எப்பேற்பட்ட அறிவாளிகள் எப்படி இருக்கிறாங்க? அரசியல் அறிவு அவங்களுக்கு எப்படி இருக்குது? அப்பேற்பட்ட ஊரில் நான் எப்படி இருக்கு? நான் மாறிட்டேங்க, முழுசாக மாறிட்டேன். விஜயண்ணாவை ஜெயிக்க வச்சுட்டாங்க. நாளைக்கு அவர் தான் முதல்வர். அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். அவர் கூட நான் பயணிக்கணும்னு விரும்பிட்டேன். ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், மோடி ஐயா, அமித்ஷா ஐயா, ஐ லவ் மோடிஜி, ஐ லவ் அமித்ஷாஜி என்ன ஆச்சு? இப்பயும் சொல்லுவோம் ஐ லவ் மோடிஜி, ஐ லவ் அமித்ஷாஜி. அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த துண்டை போட்டு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் விஜயண்ணா ஒரு வாட்டி கூட மோடி ஐயாவையோ அமித்ஷா ஐயாவையோ ஆர்எஸ்எஸோ எதுவுமே சொன்னதில் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அதனால் என்ன புரிய வருதுன்னா, இந்த துண்டு போட்டு ஐ லவ் மோடிஜி, ஐ லவ் அமித்ஷாஜி நான் சொல்லுவேன். அது இல்லாமல் விஜயண்ணா ஆதரவு கேட்டிருக்காரு. என்ன இந்த மத்திய அரசு எங்களுக்கு ஆதரவாக உறுதுணையாக இருக்கணும். அதனால நமக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. ஐ லவ் மோடிஜி, ஐ லவ் அமித்ஷாஜி, எல்லாரும் ஐ லவ் விஜய் அண்ணா. இனிமே என்ன பண்ணுறது? ரஞ்சித் அண்ணனே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இது நாள் வரைக்கும் ஜாதி பார்த்து பணபலம் இருக்கிறவங்க தான் இதுவானாங்க, இப்போ அதை உடைச்சாச்சுன்னு ரஞ்சித் அண்ணன் சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறப்ப அப்புறம் நானும் மாறிட்டேன்ல, நான் மாற்றேன். இதை உடச்சிட்டாங்க பாருங்க. சாதி பார்த்து நிற்க வைக்கிற அந்த இதை உடச்சி இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ உருவாயிருக்கிறாரு. சாதியை பார்க்காதவர் பாருங்களேன். நான் கட்சிக்காரன் கிடையாது, நான் எந்த கட்சிக்காரன் கிடையாது, நான் ஜாதிக்காரன், நான் ஜாதி வெறியன். 24 மணி தெலுங்கு ஜாதி வெறியன். அவர் இது எம்எல்ஏ ஏதோ சொல்ல முடியாது. ரஞ்சித் அண்ணா சொல்லியிருக்காரு, சாதி பார்த்து யாரையும் போடலை. எல்லா கட்சியிலும் தான் அப்படி போட்டுக்கிறாங்க. இப்படி மட்டும் சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன், பணபலம் இருக்கிறவங்க தான் இது ஜெயிக்க முடியுமானா, ஐயா ஆதவ அர்ஜுனா எம்எல்ஏ அவர்கள் ஏழை. தெரியுமா தெரியாதா? விஜயா ஏழை. புஷி ஆனந்த் அவர் எம்எல்ஏ, அவரும் ஏழை. ரஞ்சித் அண்ணன் சொன்னது அப்புறம் அப்படி என்ன சொல்கிறது? உண்மை என்ன பண்ணுறது? எல்லாரும் அப்படி ஆகிட்ட பிறகு நான் மட்டும் எப்படி ஆகுறது? நானும் இப்படி ஆகிட்டேன். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, அதை விடுவோம். இப்போ தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை அப்படியே தொங்கி நிற்குது. யார் என்ன பண்ணுறோம்? எப்படியும் அண்ணன் முதல்வர் ஆகிடுவார். அதுக்கு காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சிருக்குது. என்ன மாதிரியான கட்சி பாருங்கள். இப்போ தான் தெரியுது மோடி ஐயா ஏன் இன்னும் பிரதமராகவே இருக்கிறாரு. அப்பேற்பட்ட வேலைப்பாடு எல்லா ஸ்டேட்லேயும் சிறப்பான வேலை. இப்படி தான் வேலை செய்யணும். ஒரு ராகுல் ஐயா அப்பயே சொன்னார், இந்த மாதிரி ஓட்டு திருட்டு வந்தப்போ இங்கே காங்கிரஸ் போராட்டம் அப்படி பண்ணி அப்படி இது பண்ணாங்கல்ல, விழுந்து வாரினாங்கல்ல போராட்டம் பண்ணி. இப்போ கூட தேர்தலுக்கு என்ன வேலை செஞ்சாங்க, என்ன பேரான ஒர்க்கு, அந்த ஒர்க்கு தான் இன்னும் மோடி ஐயாவை பிரதமராக வச்சுக்குதுன்னு இப்போ நான் உணர்றேன். அவங்க ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. சூப்பர் கட்சி பாருங்கள். அவர் ராகுல் ஐயா கூட வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டாரு. அவரே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறப்ப நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்க மாட்டேன்னா, விஜயண்ணாவுக்கு வாழ்த்துக்கள், நான் கட்சி மாறிட்டேன். ஆச்சரியமே இல்லை. எல்லாரும் அப்படி இருக்கிறப்ப நான் மட்டும் எப்படி? ராகுல் காந்தி ஐயாவே சொல்லிட்டு திமுக பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள், மக்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க. ஒரு திட்டம், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், மக்கள் படிக்கிறாங்க, விளையாட்டுத்துறையில் சாதிக்கிறாங்க, தொழிலில் வளர்ச்சி அடையுது. அதாவது இந்த டீலிமிட்டேஷன் ஏற்றுக்கலை, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கலை, அப்புறம் இடபிள்யூஎஸ் அந்த இடஒதுக்கீடு ஏற்றுக்கலை. இப்படி எதுவும் ஏற்றுக்காமல் இவ்வளோ பண்ணி அதெல்லாம் தேவையில்லை. மக்களுக்கு தேவை மாற்றம், முன்னேற்றம். ஐயா வர்றாரு. ஐயாவும் இப்போ ஆதரவு தெரிவிக்க போகிறார். மாற்றம், முன்னேற்றம், ஐயா. அதை விட்டுருவோம். மக்களுக்கு தேவை மாற்றங்க. விஜயண்ணா சிஎம் ஆகணும் முடிவு பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். திட்டமாகுது, முன்னேற்றமாகுது. இனிமேல் பாருங்கள் முன்னேற்றத்தை எப்படி வெளுக்க போகிறாங்க. முன்னேற்றம்னா அப்படி இருக்க போகுது. உதாரணத்துக்கு மும்மொழி கொள்கை திட்டம் இனிமேல் கிடையாது, இங்கே வரவே முடியாது. இருமொழி கொள்கை தான். அவங்க அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எப்படி சொல்கிறீங்கன்னா, இந்த ப்ரெஸ் மீட்டு முதல்ல ஒரு ப்ரெஸ் மீட்டு எம்எல்ஏ ஐயா கொடுக்குறாரு. இன்னும் சொன்னீங்க விஜய் நான் ப்ரெஸ் மீட்டு கொடுக்க மாட்டேன். நான் உடனே பாருங்கள் எம்எல்ஏ ப்ரெஸ் மீட்டு தள்ளி கிடாசுறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு என்னவோ மொழி, அது என்ன மொழின்னு தெரில.
सारी तमिलनाडु का गरीब लोग को आगे बढ़ाना का जीत தெலுங்கா ஹிந்தி போலகுது. चैलेंज जो है हमारा प्रेसिडेंट जो है पार्टी के लीडर विजय सर उसमें लिए डिसीजन करेंगे. वो कुछ चैलेंज होएगा. विजय सर का सरकार बनेगा. विजय सर का ஆமாம் ஹிந்தி எதுக்கு ஹிந்தி நீங்கள் கேட்கலாம். ஏங்க ஹிந்தியில் அவர் பேசுகிறாரு ஒரு எம்எல்ஏ எதுக்கு ஹிந்தியில் பேசணும் தமிழ்நாட்டிலேருந்து நான் அப்படியே ஹிந்தியில் பேசணும் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அது ஹிந்தி சேனல் அவங்களுக்கு தமிழில் பேசினா புரியாதுல்ல அதனால் ஹிந்தி. நீங்கள் கேட்கலாம் மறுபடியும் எதுக்கு ஹிந்தியில் பேசணும் இங்கிலீஷில் பேசலாம்ல அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் எம்எல்ஏ ஐயாவுக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டிங்களா தெரியும். அப்படி தெரிஞ்சும் அவர் ஏன் ஹிந்தியில் பேசுகிறாருன்னா அதுதான் இது எது தெரியலையே இங்கிலீஷில் பேசியிருக்கலாம். ஆனால் அவர் ஹிந்தியை சூஸ் பண்ணியிருக்கிறாரு. மும்மொழி கொள்கை வேண்டாம் இருமொழி. அந்த இருமொழி என்ன தமிழ் அது தெரில. அவங்க அமைச்சரவை அப்படி எல்லாரும் கூட்டிகிட்ட பிறகு சொல்லுவாங்க. ஏன்னா தெரில எனக்கு தெரிலங்க இங்கிலீஷ் வந்து அந்நிய மொழி வெளிநாட்டு மொழி அது எதுக்கு இங்கே வரணும் அது ஏன் தமிழ் ஹிந்தி போதாதா ப்ரெஸ் மீட்டை ஹிந்தியில் பொழக்கலையா அப்படி பூந்து வெள்ளா இல்லையா உங்களுக்கு தேவை ஹிந்தி புரியுதுல உங்களுக்கு ஹிந்தி புரியல தமிழ் மக்களுக்கு கண்டிப்பாக ஹிந்தி புரியணுமாச்சா இங்கிலீஷ் தான் அவங்களுக்கு வந்து ஹிந்தி வந்து நம்ம இது அவர் ஹிந்தியில் பேசிக்கிறார். ஒரு இங்கிலீஷ் சேனல் வருது நார்த் இந்தியன் சேனல் வருது இங்கிலீஷில் பேசியிருக்கலாம் இல்லை தமிழே கூட பேசியிருக்கலாம். அவங்க கீழே போட போகிறாங்க ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறாங்க அவசியமே கிடையாது. ஆனால் அப்படி இருந்தும் ஹிந்தியில் பேசுகிறாருப்பா எங்கள் எம்எல்ஏ வந்து ப்ரெஸ் மீட்டு பொழப்பார். இனிமேல் இருக்குது பாருங்கள் என்னன்னா இருக்குது. சரி அதை விடுங்க ப்ரெஸ் மீட்டை விடுங்க இனிமேல் திட்டம் தான். எங்கள் அண்ணனோட திட்டத்தையும் அதோட செயல்பாடுகளையும் பார்த்து நீங்கள் மேலே போகிறீங்க. நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுகிறேன். என்னென்ன திட்டம் ஆகச்சிறந்த திட்டம் யாருக்கு கல்யாணம் ஆனாலும் அண்ணன் சீரு 8 கிராம் தங்கம் குழந்தை பிறந்துச்சுன்னா தாய்மாமன் சீரு மோதிரம் தங்க மோதிரம் வருது. ஒரு வீட்டுக்கு 6 சிலிண்டருங்க வருஷத்துக்கு அது போதாதா அது வருது எப்போ வருது அது தெரியாது. இனிமேல் அமைச்சரவை கூடி முடிவு பண்ணி கூடிய சீக்கிரம் அது வந்து வந்துடும் நான் நம்புகிறேன் முழுசாக நம்புகிறேன். ஐ லவ் மோடிஜி ஐ லவ் அமித்ஷாஜி இப்போ ஐ லவ் விஜய் அண்ணன். விஜய் அண்ணன் எங்கள் அண்ணன் சிஎம் ஆகிறாரு 8 கிராம் நகை கொடுக்க போகிறாரு குழந்தைக்கு மோதிரம் போட போகிறாரு 6 சிலிண்டர் கொடுக்க போகிறாரு மாதத்துக்கு 2500 அப்புறம் எல்லா ஏசி பஸ்லையுமே பெண்களுக்கு ஃப்ரீ இன்னும் எக்கச்சக்கமாக வேலையில்லா பட்டதாரிக்கு மாதம் ஏதோ அமௌண்ட்டு போகிறான்னு இப்படி வருஷலாம் இருக்குதுங்க. அதெல்லாம் வரப்போகுது. அதெல்லாம் வந்த பிறகு தான் பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க கேள்வி. இப்போ ப்ரெஸ் மீட்டில் கூட ஒன்று கேட்டாங்க பதில் அதுக்கப்புறம் தெளிவாக இருக்கும். இது வரைக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா யாரோ பவரில் இருந்தாங்க இப்போ யார் விஜய் அண்ணா பவரில் இருக்கிறாரு. இனிமேல் பதிலை பாருங்கள். உதாரணத்துக்கு எம்எல்ஏ ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு பதில் சொன்னார். பத்திரிகையாளர் கேட்குறாங்க நீங்கள் சொன்ன திட்டத்தெல்லாம் எப்போ நிறைவேற்றீங்க எப்படி நிறைவேற்றீங்க அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் பதில் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் விரைவில் செய்வீங்களா இல்ல 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு செய்ய திட்டமா? நாங்க ஆரம்பத்திலேயே சொன்னோம் கொளத்தூர்லயே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தோப்பாருன்னு நான் சொல்லியிருந்தோம். கொளத்தூர் பிரச்சாரத்தில் சொல்லியிருந்தோம். இப்படிதான் ஒரு எம்எல்ஏனா இப்படி தெளிவாக பதில் சொல்லணும் புரியுற மாதிரி. அவங்க ஒன்று கேட்க இவர் ஒன்று சொன்னார் பாருங்க ஆச்சரியப்பட்டீங்களா? பின்ன என்ன சாதாரண ஆளாக அவர் சாதாரண சொல்ல முடியும் தெளிவாக. நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா அவர் ஒன்று சொல்லுவார் மக்களுக்கு என்ன வேணுமோ அதை அவர் சொல்லுவார். அப்படி சொல்ல வந்தேன். இனிமேல் எல்லாம் தெளிவாக சூப்பராக இருக்க போகுது. மக்களோட அந்த முடிவு இனி அவங்க வாழ்க்கையை மாற்ற போகுது புரட்டி போட போகுது. வெயிட் பண்ணுகிறேன் அதுக்காகத்தான் காத்துனுக்கிறேன் வாத்தியாரே. இந்த 5 வருஷம் ஜாலியாக இருக்க போகுது.